ஓம் சாய்ராம். 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு சாய்ராம் கேட்டாங்க. சாய்ராம், ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய்க்கு வந்து உண்மையாலுமே சக்தி இருக்கா? அந்த மந்திரத்த சொன்னா உண்மையாலுமே நல்லது நடக்குமா? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பாபாவோட மூல மந்திரமான ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சொல்றோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில நல்லது நடக்கும் சாய்ராம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்னோட வாழ்க்கையிலயும் பாபா நெறைய நெறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க. ஆனா, என்னோட வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு முக்கியமான விஷயத்த பாபா செஞ்சு குடுத்தாங்க. இந்த ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய். இந்த மூல மந்திரத்த சாண்டிங் பண்ணது மூலமா ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்த பாபா என்னோட வாழ்க்கையில அமைச்சு குடுத்தாங்க. அது என்னால மறக்கவே முடியாது. என்னோட சேனல் பார்க்குறவங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்த பத்தி கேட்டதுனால, அந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். 2020ல பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் கோவிட் டைம். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, பாபாவோட மகா சமாதி விஜயதசமிக்கு ஒரு 2 நாள் முன்னாடி, ஆயுத பூஜைக்கு மொத நாளு. வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்கோம், கடை வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்கோம். கடையில உட்காந்துருக்கேன். ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தது எனக்கு. எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம என்னால உட்காரவே முடியல அப்படின்னு சொன்னோனே, உடனே வீட்டுக்கு கிளம்பி போறோம். வீட்டுக்கு போனோனே என் பையன் ஒரு சைடு படுத்திருக்கான். என் பொண்ணு ஒரு சைடு படுத்திருக்கா. எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஃபீவரா இருந்தது. உடனே நாங்க எல்லாருமே படுத்தாச்சு. காலையில எந்திரிக்கவே இல்ல. யாருமே காலைல நானு, என் ஹஸ்பண்ட், என் பொண்ணு, என் பையன் 4 பேருமே காலைல எந்திரிக்கவே இல்ல. மத்தியானம் ஒரு 2:30 மணி இருக்கும். கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. ஆயுத பூஜை அன்னைக்கு மத்தியானம் 2:30 மணிக்கு கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. கதவ தொறந்து பார்த்தா, பக்கத்துல உள்ள டெய்லர் அண்ணா வந்து தட்டுறாங்க. "காலையிலேருந்து உங்க வீட்லருந்து ஃபோன் வந்துட்டே இருக்கு. நீங்க யாருமே எடுக்கலையாம். அதனால அவர் எனக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு தெரியல. யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி என்னைய அனுப்புனாங்கண்ணா" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பதான் தெரியுது, முத நாள் நைட்டு வந்து நம்ம படுத்துட்டு, இன்ன வரைக்கும் நம்ம யாருமே எந்திரிக்கல அப்படின்னு சொல்லி நமக்கு அப்பதான் தெரியுது. உடனே எந்திரிச்சுட்டு, கஞ்சி வச்சு குடிச்சிட்டு, டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணி டேப்லெட்ஸ்லாம் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு எல்லாருமே நார்மல் ஆயிட்டோம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. டாக்டர்ட்ட கூட்டிட்டு போறோம், வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம், திருப்பி கூட்டிட்டு போறோம், கூட்டிட்டு வரோம். அவங்க வந்து க்யூர் ஆகவே இல்ல. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா, அவங்க க்யூர் ஆகவே இல்ல. அப்படியே 2 வாரம், 3 வாரம் போனதுக்கப்புறம் டாக்டர் ஒரு நாள் சொல்றாங்க, பல்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. உடனே சொந்தக்காரவங்களுக்குலாம் சொல்லி அனுப்பிச்சுடுங்க. இனிமே காப்பாத்துறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்றாங்க. எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில வந்து ரோட்ல நின்னு அப்படி அழுகுறேன். வீட்லேருந்து பக்கத்துல தான் அந்த கிளினிக் இருக்கும். அந்த கிளினிக்லேருந்து வெளியில வந்து ரோட்ல நின்னு அப்படி அழுகுறேன். என்னால தாங்கவே முடியல. சொந்தக்காரவங்களுக்கும் சொல்லி அனுப்புங்க அப்படின்னோனே, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த வார்த்தை வந்து என்னால இன்னுமே மறக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அப்படி ஒரு வார்த்தைய அவர் சொன்னவுனே நான் அழுகுறேன், அழுகுறேன். ரோட்லயே அழுகுறேன். உடனே நான் இங்கேருந்து எங்க ஊருக்கு வந்து எங்க மாமனாருக்கு ஃபோன் பண்றேன். எங்க ஊர் வந்து புதுக்கோட்டை. எங்க மாமனாருக்கு நான் ஃபோன் பண்றேன். இந்த மாதிரி சொல்றாங்க. நான் என்ன பண்ணட்டும்? அப்படின்னோனே, சரி நான் ஊருக்கே கூட்டிட்டு வந்துர்றேன். நம்ம புதுக்கோட்டையில ஜிஹெச்லயே காமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போறோம். எங்க ஊர் புதுக்கோட்டை ஜிஹெச்சுக்கு நான் கூட்டிட்டு போறேன். புதுக்கோட்டைக்கு நாங்க கூட்டிட்டு போயிட்டு, அங்க போயிட்டு ஜிஹெச்ல காமிக்கும்போது அவங்க வந்து கோவிட் டெஸ்ட்லாம் எடுக்குறாங்க. கோவிட் டெஸ்ட் எடுத்த உடனே இவருக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு வந்து கோவிட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இவங்கள அட்மிஷன் போடணும் அப்டின்ட்டாங்க. எங்க எல்லாருக்குமே டெஸ்ட் பண்ணாங்க. எங்க எல்லாருக்குமே நார்மலா இருக்கு. எனக்கு, என் பொண்ணுக்கு, பையனுக்கு எல்லாருக்குமே நார்மலா இருக்கு. நீங்க கொஞ்சம் தனியா மட்டும் இருந்துக்கங்க அப்டின்னு சொல்லி 15 டேஸ் தனியா இருக்கணும் அப்டின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்க எங்க ஊருக்கு சொந்த ஊருக்கு வந்துட்டோம். வந்துட்டு நானே எங்க மாமனார் வீட்ல இருக்கேன். எங்க வீட்டுக்காரர் வந்து புதுக்கோட்டையில ஜிஹெச்ல இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வந்து அவங்களுக்கும் எங்களுக்கு கான்டாக்ட்டே இல்ல. அவங்க என்ட்ட பேசவே இல்ல. அவங்க எப்படி இருக்காங்க? என்ன மாதிரி இருக்காங்க? அப்படின்றது எனக்கு தெரியவே இல்ல. எவ்வளவோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறோம். ஃபோன் அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. பேசவே இல்ல. என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாத நிலைமை. அவ்வளோ பதட்டத்துல ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டத்துல இருந்தேன். அந்த நேரத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க கோயம்புத்தூர்ல வந்து கார்த்திக் சாய்ராம்னு இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப வருஷமா எங்க கூட குளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க அவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க, "சாய்ராம் என்னாச்சு? பாலமுரளி நல்லா இருக்காரா?" அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்றேன், "சாய்ராம் இந்த மாரி இக்கட்டான சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. ஃபோனே அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க." அப்படின்னோனே, அவங்க சொன்னாங்க, "கவலைப்படாதீங்க. நாங்க பார்த்துக்குறோம்." அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம குரூப் இருக்கு பார்த்தீங்களா? சாய்பாபாவோட குரூப் இருக்கும் இல்லையா? அந்த குரூப்ல வந்து சொல்றாங்க. பாலமுரளிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அவங்க ரெக்கவர் ஆகி வரணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம எல்லாருமே சேர்ந்து கூட்டா ஒரே டைம்ல பிரார்த்தனை பண்ணணும். அதாவது யார் எங்க இருந்தாலும் பரவால்ல. ஒரு 11 மணி அப்படின்னா, அந்த 11 மணிக்கு எல்லாருமே ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் வந்து பாலமுரளி நல்லா இருக்கணும். அவங்க க்யூர் ஆகி வந்துரணும்னு பிரேயர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அப்போ இது வந்து மத்த மத்த குரூப்புக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. தமிழ்நாட்டிலேருந்து மலேசியா வரைக்கும் இந்த விஷயங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அ இந்த மாதிரி இவருக்கு வந்து உடம்பு சரியில்ல. பிரேயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ எல்லாருமே ஒரே டைம்ல ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் சொல்றாங்க சாய்ராம். தமிழ்நாட்டிலேருந்து மலேசியா வரைக்கும் யார் எங்க இருக்காங்கன்னே தெரியாது.
ஆனா, அத்தன பேருமே ஒரே டைம் 11 மணினா 11 மணிக்கு அத்தன பேருமே ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் சொல்லிட்டே இருக்காங்க. அவ்ளோ பேருமே சொல்லிட்டு ரிப்போர்ட்டும் பண்றாங்க. நான் பாலமுரளிக்காக பிரேயர் பண்ணிட்டேன் சாய்ராம் அப்படின்னு. 1 நாள் இல்ல சாய்ராம் 3 நாள். 3 நாள் இவங்க எல்லாருமே எங்க வீட்டுக்காருக்காண்டி பிரேயர் பண்ணாங்க. ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் வந்து பிரேயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சுனந்தாம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி "எப்படி இருக்காரு பாலமுரளின்னு?" கேட்கும்போது, "இந்த மாரி சிச்சுவேஷன்மா" அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன். அப்ப அவங்களும் ஒரு வார்த்தை சொன்னாங்க. "குருச்சரித்திரம் பாராயணம் பண்ணு. குருச்சரித்திரம் பாராயணம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாட்டியும் அவர் நல்லாயிருவாரு" அப்படின்னாங்க. அப்போ சுனந்தாம்மா சொன்ன மாதிரியே நான் வந்து குருச்சரித்திரம் பாராயணம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குருச்சரித்திரம் பாராயணம் ஒரு சைடு நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த சைடு வந்து சாய்பாபா பக்தர்கள் எல்லாருமே சேர்ந்து ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாயும் என் கணவருக்காக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கரெக்ட்டா ஒரு 2 நாள்லயே பார்த்தீங்கன்னா, என் கணவர் வந்து ஃபோன் பண்றாரு. "இப்ப நான் நல்லா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா வியாழக்கிழமை ஃபோன் பண்றாங்க. அதுவரைக்கும் ஏங்க ஃபோன் பண்ணல அப்படின்னு கேட்டா, அவ்ளோ இக்கட்டான சிச்சுவேஷன்ல அவங்க இருந்திருக்காங்க. ரொம்ப இக்கட்டான சிச்சுவேஷன்ல அவங்களால எந்திரிக்க முடியல, நடக்க முடியல. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ வியாழக்கிழமை காலையில ஒரு டாக்டர் வந்திருக்காங்க. வந்துட்டு இவங்கள செக் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க, "இவர் என்ன இவ்ளோ இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருக்காரு. இவருக்கு உடனே ட்ரீட்மெண்ட் மாத்துங்க" அப்படின்னு சொல்லி வேற ஒரு ட்ரீட்மெண்ட் அத்தன நாள் குடுத்த ட்ரீட்மெண்ட் இல்லாம, வேற ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து பிரீத்திங் வந்து நல்லா ஆக ஆரம்பிச்சுச்சாமா. அப்பதான் அவங்க நார்மலாவே பிரீத் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க. "நான் இப்ப தான் நல்லா இருக்கேன்" அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்பதான் வந்து உயிரே வந்தது அப்படின்னு சொல்லலாம். அவங்க வாய்ஸ் கேட்டு, அவங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உயிரே வந்தது. அவ்ளோ இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருந்தப்ப எனக்கு கை குடுத்த அந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய். என்னால மறக்கவே முடியாது. அத்தன பேரும் யாரு எங்க இருக்காங்க எதுவுமே தெரியாது. அவ்ளோ பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டுலேருந்து மலேசியா வரைக்கும் ஒரே நேரத்தில அத்தன பேரும் சேர்ந்து ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் வந்து சொன்னாங்க. ஆ அது வந்து என்னால மறக்கவே முடியாது. இப்ப வரைக்கும் நான் சொல்லுவேன். அவ்ளோ பேரும் சேர்ந்து என்னோட கணவருக்காக பிரேயர் பண்ணி என்னோட கணவர மீட்டு குடுத்தாங்க அப்படின்னு. ஏன்னா, இங்கேருந்து கிளம்பும்போது அந்த டாக்டர் சொன்னது, "அவருக்கு பல்ஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு. அவர இனிமே காப்பாத்த முடியாது. சொந்தக்காரவங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சுருங்க" அப்படின்னு தான் சொன்னாரு. நானும் என் ஹஸ்பண்ட் வந்து லவ் மேரேஜ். இங்க கோயம்புத்தூர்ல வந்து தனியா தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். எங்க மாமியார் வீட்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நல்லா பேசுவாங்க. ஆ அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நாங்க இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் கேட்கும்போது, என்னோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அவ்ளோ அழுதேன் நான் அந்த நேரத்துல. பாபா கிட்ட இங்கேருந்து ஊருக்கு போறதுக்கு முன்னாடி, கோயம்புத்தூர்லேருந்து எங்க ஹஸ்பண்ட வந்து புதுக்கோட்டைக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயம். இங்கேருந்து நான் இவர புதுக்கோட்டைக்கு கூட்டிட்டு போறேன். திரும்பி நான் இவரோட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து உதிய மட்டும் கலந்து இவரு குடிக்க சொல்லிட்டு, அப்படியே தான் நான் இவர கூட்டிட்டு போனேன். அங்க போனதுக்கப்புறம் சாய் பக்தர்கள் அத்தன பேரும் சேர்ந்து ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் சொன்னது. சொன்னதாம்மா கரெக்ட்டான நேரத்துல எனக்கு ஃபோன் பண்ணி, "நீ குருச்சரித்திரம் பாராயணம் பண்ணுமா, பாலமுரளி சீக்கிரம் வந்துருவாரு" அப்படின்னு சொன்னாங்க. நானும் குருச்சரித்திரம் பாராயணம் பண்ணது. எல்லாமே பாபாவோட பாபா தான். பாபாவால மட்டும் தான் அன்னைக்கு வந்து என் கணவர் வந்து நல்லபடியா மீண்டு வந்தாரு. அது வந்து நான் எப்பயுமே எல்லாருக்குமே நன்றி சொல்லுவேன். இந்த விஷயத்த வந்து நான் அவங்க சொன்னாங்க. இந்த மாரி ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய்க்கு வந்து உண்மையாலுமே சக்தி இருக்கா சாய்ராம்ன்னு கேட்டாங்க. இந்த விஷயத்த வந்து இவ்ளோ பெரிய விஷயத்த வந்து எப்படி அவங்கள்ட்ட சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால தான் வீடியோவா போட்டுறலாம். ஏன்னா நெறைய பேருக்கு வந்து ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் இந்த மந்திரத்த பத்தி நெறைய பேருக்கு தெரியாது. பாபாவோட அந்த மூல மந்திரத்துக்கு அவ்ளோ சக்தி இருக்கு சாய்ராம். நாங்க நெறைய இடங்களுக்கு போறப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய தடங்கல்லாம் வரும். அப்ப தடங்கல்லாம் வரும்போது, அத்தன பேருமே உட்காந்துருவோம். உட்காந்து ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் தான் சொல்லுவோம். அவ்ளோ பேரும் ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் சொல்ல அந்த தடங்கள் வந்து விலகும். நெறைய இடங்களுக்கு இந்த மாரி நடந்திருக்கு. இந்த ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் வந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் போறப்ப, தடங்கள் வர்றப்ப நாங்க எல்லாருமே இத தான் பயன்படுத்துவோம். ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் இந்த மந்திரம் தான் சாய்ராம். பாபாவோட மூல மந்திரம். நமக்கெல்லாம் பாபா குடுத்த அந்த ஒரு பொக்கிஷம் சாய்ராம். இந்த மந்திரத்த வந்து டெய்லி ஒரு 108 தடவையாவது சொல்லுங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில மாற்றம் உண்டாகுறத நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. பாபா உங்க கூடவே இருக்கிறத நீங்க உணர்வீங்க. நிச்சயமா நடக்கும். என்னோட வாழ்க்கையிலே நடந்ததுனால தான் இந்த விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்றேன். கண்டிப்பா ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் மட்டும் சொல்லுங்க. ஒரு 108 தடவ டக்குன்னு முடிஞ்சிரும். 108 தடவ சீக்கிரம் சொல்லிர்லாம். 108 தடவ சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கையில பாபா செய்ற பல அற்புதங்களே பார்ப்பீங்க சாய்ராம். பாபாவ நம்புவோம். பாபாவுடன் இணைந்திருப்போம். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.